புதுக்கோட்டை போலீஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. நான் பேர் சொல்லல, எதுவும் பண்ணல அவங்க. அதனால தான் நான் சிஎம் சாரை பார்க்க வந்திருக்கேன். விஜய் சாரை நான் பார்க்க வந்திருக்கேன். நீங்க எங்க இருந்து வரீங்க? என்ன ஆலஸ் நகர். ஆமா. ஓடிச்சா ஏன் தைரியமான பொம்பளான யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் வந்து நிக்க வேண்டியதானே? எங்க வந்து கண்ணாடி போட்டது? இவங்களும் ஒரு ஆளு புடிச்சு பாருங்க, இழுத்துருக்காங்க. நான் சால்வ் பண்ணுறேன். டாக்டர் தெரியும்ல, சால் இழுத்து என் பேக் இழுத்து பாருங்க. இது இழுத்துட்டு போயிருக்காங்க சார். வேலை பாக்குறாங்க இந்த போலீஸ் கண்ட இந்த பொம்பளை தான் பிடிக்க இவங்க போட்டோ பிடிக்கும் போதா இவங்களும் ஃபிட் பண்ணுங்க. நிக்கிறாங்க. உங்களுடைய கணவர் பேர்? என் பேர் மிஸ்டர் செல்வராஜ். என் பொண்ணு பேர் சிஎம் ரெஜினா. எங்க வீட்டுக்கார் பேர் முருகேசன். எங்க ஒர்க் பண்றாரு? ஜிம் வச்சிருக்காரு சார். ஜிம் வச்சிருக்காரு. நீங்க புதுக்கோட்டையில இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இங்க வந்தீங்களா? இல்ல புதுக்கோட்டையில இருந்து இப்ப வந்தீங்களா? ஆமா, நாங்க வந்து இங்க இருக்கிறோம். புதுக்கோட்டை போலீஸ் வந்து புடிச்சு போயிருக்காங்க. நீங்க சென்னை தான் வீடு. ஒரு பிரச்சனைனா இங்க இருந்து நாங்க அங்க போக முடியாது. ஒன் டே ஆகும். அதுக்காண்டி இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். யார் எங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு போனா நாங்க அவர்கிட்ட பேசணும்னு. யார் எதுவும் சொல்லல. வந்தது எந்த போலீஸ் சொல்லல, பேர் சொல்லல, வண்டியில பேர் இல்ல. 2 இனோவால கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா நான் அவரை பாத்திருக்கேன். புதுக்கோட்டை எஸ்பி ஆபீஸ் அவரை பாத்திருக்கேன். நானா பாத்திருக்கேன். உங்க கணவர் மேல நாய் மாதிரி நடு வீட்டுல வந்து நுழையிற போலீஸ். ஒரு மேனர்ஸ் கிடையாது, ஒரு சென்ஸ் கிடையாது, ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே இல்லையா? யூனிஃபார்ம் போட்டு தானே இருக்காங்க. படிச்சிருக்கனால தான் யூனிஃபார்ம் போடுறாங்க. அப்படியே ரோட்ல இருந்து உட்கார்ந்து வச்சிருக்காங்க. அவங்கள ஒரு ரூல்ஸ் இல்ல, ஒரு ரெகுலேஷன்ஸ் கிடையாது. உங்க கணவர் மேல ஏதாவது புகார் யாராவது கொடுத்தது கம்ப்ளைண்ட்? அவர் எதுவுமே பண்ணல. அவர் மேல எந்த ஒரு தப்பு கிடையாது. அவர் ஜிம் வச்சிருக்காரு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். இந்த மாதிரி எங்க வீட்டுக்கார போலீஸ் புடிச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. என்ன புடிச்ச நோண்டி பராண்டி ஏன் ட்ரெஸ் புடிச்சு கிழிக்கிறாங்க. காலையில கேட்டதுக்கு என்ன நைட்டி புடிச்சு நடு ரோட்ல தள்ளிட்டு போறாங்க. இதான் போலீஸோட வேலையா? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறப்போ நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம், எங்க மேல அதுதான் மேடம் நான் இங்க சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த கம்ப்ளைண்ட் தான் நான் சிஎம் சட்ட கொடுத்தேன். ஏன்னா இங்க இருந்து புதுக்கோட்டை போறதுக்கு 1 டே ஆகும். அதுக்கு வரைக்கும் ஸ்டேஷன் க்ளோஸ் ஆயிரும். யார் ரெஸ்பான்ஸ் ப்ராப்பர் பண்ண மாட்டாங்க. நைட் வர யாரும் ஏதோ பண்ணிட்டாங்கன்னா என்ன வராங்க, என்ன பண்றது? யார் கூட்டிட்டு போனா தெரியாது. பேர் சொல்ல மாட்டாங்க. எங்கள நடு ரோட்ல தள்ளி விட்டு போறாங்க. ஏரியா பாத்துருக்கு கால ஒரு காலர் புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. நான் கேட்டதுக்கு நைட்டு என்னை புடிச்சு தள்ளி விட்டு இங்க பாருங்க இப்ப பண்ண வேலை. பெரிய ரொம்ப டேக் கேர் மாதிரி இப்ப அங்க இருந்து என் பொண்ணை கூட்டிட்டு வராங்க. என் ஷாலை இழுத்து என் ட்ரெஸ்ஸை கிழிச்சு இதுக்குதான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா? 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.